ஒவ்வொரு கணவன்மாரும் நீங்க விளங்கணும், திருமணம் முடிச்சாக்களும் விளங்கணும், திருமணம் முடிக்க போறாக்களும் விளங்கணும். இதை நான் அவாய்ட் பண்ணி ப்ரோஹிபிட் பண்ணி நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையில. அதுல முதலாவது சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பது. நோ டைம், பிஸி ஒர்க். அப்ப உங்களுக்கு என்னதுக்கு வெட்டிங்? சும்மா நீங்களே வீட்டுல மனைவிக்கு டைம் கொடுக்க தெரியாதா? ராவைக்கு கொடுக்கிற டைம் மட்டும் இல்ல டைம். நாங்கெல்லாம் எல்லாம் விளங்கி அப்படித்தான், நைட்ல மனைவிக்கு டைம் கொடுத்தா போதும். அது இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல டைம் கொடுத்திருக்காங்க. காலையில டைம், மாலையில டைம், அந்தியில டைம், இரவுல டைம் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஹிஸ்டரியில வரலாறு படிச்சு பார்த்தா தெரியும். அதனால முதலாவது வாழ்க்கை இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றா நானும் நீங்களும் நம்முடைய மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு டைம் கொடுக்கணும். அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரையும் ஜப் ஷப் என்று ஓடினா இது நடக்காது. ஜப் செய்யத்தான் ஓடும். 8 hours only, அது போதும். ஆக கூடினா போதும். அதுக்கு மேல ஜப் தேவையில்லை, அதுக்கு மேல ஷப் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆக கூடினா 8 hours போதும், தாராளமா போதும். அதை விட குறைய காலங்கள்ல மக்கள் நிறைய சம்பாதிக்கிறான். மாஷா அல்லாஹ் 2 hours 3 hours 4 hours மக்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கிறான். முறையாக ஈமானோட இபாதத்தோட தக்வாவோட அல்லாஹ் பயந்து பிசினஸ்ல இறங்கினா, ஃபீல்டில் இறங்கினா, மைதானத்தில் இறங்கினா 2-3 hours இல்ல அதை விட குறைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பார். இதை பத்தி எங்களுக்கு தெரியாததுனால 8 hours இல்ல 16 hours நாங்க கொடுக்கிறோம். அதுக்கு பேர் என்ன? ஓவர் டைம், ஓடி. ஓடி கொடுத்தும் வேலை இல்ல, யூடி கொடுத்தும் வேலை இல்ல, வீட்டி கொடுத்தும் வேலை இல்ல. வீட்டுக்குள்ள நரக வாழ்க்கையா போகுது, நரக வாழ்க்கை, ஹெல் லைஃப் தேவையில்லை. அதுக்கா நிக்கா முடிச்சேன். நபியும் சொன்னாங்க, நிக்கா முடிச்சா நிம்மதி கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும். நான் என்னுடைய மனைவிக்கு டைம் கொடுக்காட்டி சந்தோஷம் கிடைக்காது, வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது. அதை நாங்க ஒருத்தர் யோசனை பண்ணோம். ரெண்டாவது, பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் முகத்துல பாஞ்சு தலாக் சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறது. இவனுக்கு தலாக் கொடுக்க சீவனில் எடுப்புல, அது வேற சப்ஜெக்ட். ஆனா சும்மா மனைவியை போட்டு பயமுறுத்துறது, எடுத்ததுக்கெல்லாம் தலாக் தலாக் தலாக். விளையாட்டா வம்பா தலாக்கண்டா? நபி அவங்க சொன்னாங்க, தலாக்கு சில விஷயம் இருக்குது, அது ஜோக்கா சொன்னாலும் அது உண்மையாக மாறிடும். அதுல ஒன்றுதான் தலாக். மனைவியை பார்த்து ஜோக்கா சொல்றான், சும்மா கேலி தமாசா சொல்றான், உங்களை நான் தலாக் கொடுக்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷரியத்துல அது உண்மையான தலாக்காக மாறிவிடும். சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக, சின்ன சின்ன கோபத்துக்காக, சின்ன சின்ன மன வெறுப்புக்காக வேண்டி மனைவியை பிடிச்சு கொண்டு தலாக் மிரட்டல், தலாக் அச்சுறுத்தல். உன்னை தலாக் கொடுத்துடுவேன், உன்னை விட்டு போடுவேன், உன்னை அனுப்பிடுவேன். அனுப்பியலாது நாம தான் போகணும். ஏன்னா அவளோட வீட்டுல நான் குந்திட்டிக்கிறோம், அதனால அவள் போகலாம். நம்மள தான் சொல்லுவாள் ப்ளீஸ் கெட் அவுட்னு சொல்லி. நாம தான் நம்மள அதிகமா நாட்கள் தான் அவள்கிட்ட வீட்டுல குந்திட்டிக்கிறோம். அதனால அவள் போக மாட்டால், நாம தான் போகணும். அது வேற ஹெடிங், வேற தலைப்பு. ஹைர். அப்ப தலாக் மிரட்டலிக்குதே, இது சரி வராது. வாழ்க்கையில கசப்பை உண்டாக்கும், வாழ்க்கையில நிம்மதி இழக்க செய்யும், வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. ஒரே மனைவியை பார்த்து எடுத்ததுக்கெல்லாம் தலாக் தலாக் தலாக்னு சொன்னார். இதுவும் ஆண்கள்ட்ட இருக்கிற கெட்ட சிவத்தண்டு கிதாபில் எழுதப்பட்டு. அப்ப பிரச்சனை வந்தா என்ன செய்யறது? மனைவியோட ஃபேமிலியோட பிரச்சனை வந்துட்டுது. குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது? முதலாவது நசீஹத் செய்யுங்க, மனைவிக்கு உபதேசம் செய்யுங்க, நல்ல புத்திமதி சொல்லுங்க, இரக்கமா பேசுங்க, அன்பா பேசுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியோட நல்ல முறையில் உபதேசமாக நடந்து கொள்ளுங்க. இது ஒன்று. அதுக்கு திருந்தலையா, அதுக்கு சமைஞ்சு வரலையா, ரெண்டாவது மனைவிய வெறுத்து போடுங்க. எங்க வெறுக்கிறது? படுக்கையில வெறுக்கிறது. குர்ஆன் சொல்லுது, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில அந்த மனைவியை தூரமாக்கி வைங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு
பெட்ரூம்ல இருந்து வெளியில வைங்க, அல்லது நீங்க பெட்ரூமுக்கு வெளியில போங்க. கொஞ்சம் ஒரு வெறுப்பை காட்டுங்க. குர்ஆன் சொல்லுது, நீங்க கொஞ்சம் தூரமாக்கி வெறுத்து நடவுங்க. இப்ப சரி சமைஞ்சு வாராவான்னு பாருங்க. இப்பவும் அந்த ஜென்மம் சமையல் இல்லையா, அவ்வளோ கல்லு துண்டா கல்பு சமையல் இல்லையா, அப்படி ஒன்றே எடுத்து வச்சுக்க நாங்க வீட்டுக்குள்ள அப்படி என்றா குர்ஆன் சொல்லுது. மூணாவது கட்டம் அல்-தர்பா கைரு முபர்ரிஹின், காயத்தை ஏற்படுத்தாத அடி. ஒரு சொட்டு சும்மா லேசா தட்டலாம், மனைவிக்கு லேசா அடிக்கலாம், லேசாக தட்டலாம். அந்த அடியின் மூலமாக அந்த 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 பனிஷ்மெண்ட் மூலமாக அவளுக்கு காயம் வரக்கூடாது, பழுது வரக்கூடாது. அப்படி இல்லாம லேசா தட்டலாம். குர்ஆன் அனுமதி கொடுக்குது, ஹதீஸ் அனுமதி கொடுக்குது. ஆனாலும் சையதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லன் யத்ரிபல் கியார் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம், நல்லவர்கள் ஒருபோதும் அடிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸ், நபி அவங்க சொன்னாங்க நல்லவர்கள் ஒருபோதும் அடிக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன? உபதேசத்தால சமைச்சு போடலாம், நசிகத்தால சமைச்சு போடலாம், அல்லது பெட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக்கி வெறுத்து வைக்கிறதால சமைச்சு போடலாம். இதெல்லாம் அடியால சமைச்சு போடலாம். லேசா அடிக்கணும், கோப்பையால, பிளேட்டால, அகப்பையால, தும்பு தடியால, கையில ஹாண்டத்தால அடிச்சீங்க. இது மிருக வாழ்க்கை, மனித வாழ்க்கை அல்ல. நல்லா விளையுங்க. மனித தோற்றத்தில் உள்ள மிருகம் அவன். அவன் மனிதன் அல்ல. மனைவி அடிமை அல்ல, வேலைக்காரி அல்ல. அதனால கண்ணியமாக, கௌரவமாக, மதிப்போட, மரியாதையோட, ரெஸ்பெக்டா தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நினைச்ச மாதிரி கையால ஹாலால அடிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிருகத்துக்கு கூட கன்னத்தில் அறையாதீர்கள், கன்னத்தில் அடிக்காதீர்கள் சொன்னாங்க. இப்ப மாப்பிள்ளமார் கொஞ்சாதி கன்னத்தில் அடிச்சா இவன் மிருகத்தை விட மோசமா இல்லையா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல தேவை. எனவே இது வரக்கூடாது, தலாக் மிரட்டல் வரக்கூடாது. அடுத்த சப்ஜெக்ட், இரண்டாம் திருமண மிரட்டல். மனைவி ஏதாவது மிஸ்டேக் செஞ்சா, தவறு செஞ்சா, குற்றம் செஞ்சா, இவர் சொல்வாரு ஒன்ன விட்டு போட்டு இன்னொன்னு முடிப்பேன். செகண்ட் மேரேஜ். ஒன்றை வச்சுக்கொண்டே படுறபாடு பெரும்பாடு. இவருக்கு எங்க செகண்ட் மேரேஜ் தூக்குறதுக்கு சீவனிக்கா? பொதுவா சொல்றோமா இல்லையா? என்ன செய்ய, வாழ்க்கையில பிரச்சனைப்பா, கட்டின பெறைய அடிச்சு கொண்டே போறோம். மோத்தாங்காட்டி ஒண்ணு சேர்த்து போடுவோம். ஒன்று நான் முந்தி மோத்தாகுவேன், இல்லாட்டி அவன் முந்தி மோத்தாகுவாள். இப்படி பேச்சில பேசுறோம். இவர் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன இடையூறு, சின்ன சின்ன தகராறு வந்தா அவளை பிடிச்சு கொண்டு இன்னொன்று எடுத்துருவேன், இன்னொன்னு முடிச்சிருவேன், செகண்ட கொண்டு வைப்பேன். கொண்டு வைக்கல, அவள்த விடு. எப்படி கொண்டு வைக்கிறேன்? வைக்கலுமா? அதனால இந்த செகண்ட் மேரேஜ் மிரட்டல், இரண்டாம் திருமண அச்சுறுத்தலிக்குது. இப்படி ஒரு கணவன் தன்னுடைய வைஃபை பார்த்து அடிக்கடி சொன்னான், ரெண்டாவது முடிப்பேன், ரெண்டாவது எடுப்பேன், ரெண்டாவது கொண்டு வருவேன். இப்படி அடிக்கடி பேசினா இந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அளிக்கப்படும், நிம்மதி இழக்கப்படும். அதனால ஜாக்கிரதையாக நடக்கணும், ரொம்ப கவனமாக நடக்கணும். அடுத்தது, மனைவிய அவமரியாதை செய்தல், அன்ரெஸ்பெக்ட். அவளை இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தி, கண்ணியம் இல்லாம மோசமான முறையில ஃபெமிலிக்கு முன்னால, ஒன்று தன்னுடைய ஃபெமிலிக்கு முன்னால இவர் எடுத்து வச்சு கொண்டிருக்கிற படுறபாடு பெரும்பாடு, இவரோட வாழ்க்கை வாழையலாது அப்படி என்று எங்கட ஃபெமிலிக்கு முன்னால மனைவியை கேவலப்படுத்து. இன்னொன்று அவருடைய ஃபெமிலிக்கு முன்னால மாமாமார், மாமிமார், மச்சாமார் இவங்கெல்லாம் வச்சுக்கொண்டு ஏன் தான் உன்ட ஃபெமிலியில் எடுத்துறது சரியாப்பா, அவளை முன்னால வச்சுக்கொண்டு கேவலமாக, மரியாதை இல்லாம, கண்ணியம் இல்லாம மனைவிய இப்படி பேசுறது இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது இருக்குது, அவமரியாதை செய்வது இருக்கிறது. இது வாழ்க்கையில கசப்பம் உண்டா, வாழ்க்கையில நிம்மதி இழக்கப்படும், அமைதி அழிந்து போகும், குடும்ப வாழ்க்கையில இன்பம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அடுத்த சப்ஜெக்ட், மனைவிக்கு கட்டுப்பாடு, தனக்கு சுதந்திரம். அதேபடி அல்லாஹ் தஆலா நமக்கு ரெண்டு கையை தான் படைச்சிருக்கிறான். ரெண்டு கையில
நாங்க கெடோல் கட்டி மாதிரி செங்கல் கட்டி மாதிரி 4 போனை வச்சுக்கொள்றது. மனைவிக்கு ஒரு போனும் தொட விட்டுறது இல்ல. நீ அப்படி இரு, வீட்டுக்குள்ள இரு, காமராக்குள்ள இரு, ரூமுக்குள்ள இரு. என்ன இதாவா இருக்கிற மனைவி? நாங்க மௌத்தானா தான் இதா இருக்கணும். இதா இல்ல. மனைவி சுதந்திரமான பொம்பளை, ரெஸ்பெக்ட் பொம்பளை, கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவன், நம்மட வாழ்க்கைக்கு எல்லா தேவையும் பூர்த்தி பண்றான். இரவுல பகல்ல நம்மையும் பார்க்கிறான், நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்கிறான், நம்முடைய வீட்டு வேலையும் செய்யறான், எல்லாத்தையும் செய்யறான். நாங்க சொல்ல இல்ல ஒரு ஃப்ரீடமாக மனைவிமார வாழ வைங்க அப்படின்னு சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய பூர்த்தியான கண்ட்ரோல், பூர்த்தியான கட்டுப்பாட்டோட மனைவிக்கும் கொஞ்சம் லேசா சுதந்திரம் கொடுத்து வைங்க. நீங்க பெரிய தனத்துல 4 போன் பாவிக்கிறீங்களா, அவவையும் போன் பேச வைங்க. உம்மாவோட பேசுவா, பாப்பாவோட பேசுவா, நானா தம்பியோட பேசுவா, தாத்தா தங்கச்சியோட பேசுவா, மைனிமாரோட பேசுவா, மாமிமாரோட பேசுவா. ஏன் தடுக்கிறீங்க? ஏன் அடக்குமுறையில வாழ்றீங்க? ஏன் அவளை சுதந்திரம் இல்லாம ஒரு இறுக்கமாக, அடக்கமாக, ஒடுக்கமாக வைக்கணும் வீட்டுக்குள்ள? அதனால இஸ்லாம் சொல்லுது, பொம்பளை நீங்க ரெஸ்பெக்டா வைங்க, கண்ட்ரோலா வைங்க. எனவே எங்களுக்கு மட்டும் சுதந்திரம். கூட்டாளி மாட்ட பேசி செல்றாரு, இவரு பெருசா செல்றாரு, இவன் பெரிய மடையனா இல்லையா? யோசனை பண்ணுங்க. கூட்டாளி மாட்ட பேசி செல்றாரு, நான் என் வைஃப் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சு தெரியுமா? சுபஹா, என்ன கண்டா நடுங்குவா. அப்ப நீ போலீஸ்காரன், அவள் குற்றவாளி. அதானே அர்த்தம். உன்னை கண்ட ஏன் நடுங்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டா 11 மனைவிமார் யாராவது நடுங்கின வரலாறு இருக்குதா? ஹிஸ்டரியில் இருக்குதா? சொல்லுவாங்க பாப்போம். இந்த 11 மனைவிமார் யாராவது அஞ்சி பயந்து ஒடுங்கி நடுங்கி அடிமை போல நபிக்கு முன்னால கைய கட்டி தலைய பணிச்சு? மேலானவர்களே, அப்படி ஒரு அடிமைத்தனம் இல்லை. கணவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் மனைவி. கணவன் பொருத்தத்தில தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், கணவனுடைய பொருத்தத்தில்தான் சொர்க்கம் கிடைக்கும். ஆனாலும் எல்லை மீறி அண்ட கண்ட்ரோல், எல்லாம் மீறின கட்டுப்பாடு அப்படி ஒண்ணு வைக்கலாம். அதனால மனைவிய மதிப்போட மரியாதையோட கண்ணியமாக நாங்க வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக 3வது நபருக்காக மனைவியோட சண்டை போடுறது. 3வது நபருக்காக மனைவியோட சண்டை போடுறது. நான் ஒரு ஆள், என் மனைவி 2வது ஆள், 3வது ஆள் யாரு? என் உம்மா அல்லது மனைவியோட உம்மா அல்லது என் தாத்தா தங்கச்சி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, உன்ட பொண்டாட்டி அப்படித்தான், உன்ட மனைவி அப்படித்தான், உன்ட வைஃப் இப்படித்தான், அது இதுன்னு சொல்லி எத்தனையோ பேச்ச பேசுறாங்க. நானும் மடையன் மாதிரி எல்லாத்தையும் கல்வில போட்டுக்கொண்டு மனைவியோட பேசி சீறி பாயிறது, மனைவிக்கு அடிக்கிறது, பேசுறது, ஏசுறது. இது மடத்தரமான லைஃப், ஃபூலிஷ் லைஃப். அதனால யாருதான், எவன்தான், எவள்தான் எங்களோட மனைவிமாரை பத்தி வந்து எங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. உண்மையா பொய்யா, நடந்திருக்கா, நடக்க சான்ஸ் இருக்குதா, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதுக்கு பின்னால இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில அந்த மனைவியை திருத்துறதுக்கு முயற்சி செய்யும். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஆணுடைய வாழ்க்கையிலையும் கடைசி வரையும் வரக்கூடாது. மனைவிக்கு நேரம் கொடுக்காம இருக்கலாது, தலாக் மிரட்டல் செய்யக்கூடாது, 2ஆம் திருமண மிரட்டல் செய்யக்கூடாது, மனைவி அவமரியாதை செய்யக்கூடாது, மனைவிய தன்னை சுதந்திரமா வாழ வச்சு மனைவிய பூர்த்தியான கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர இயலாது. இதே மாதிரி 3வது நபருக்காக மனைவியோட சண்டை போடக்கூடாது. அடுத்தது மனைவியுடைய உறவினர்களை ஒதுக்குறது. உன்ன வாப்பா தேவையில்ல, உன்ன உம்மா தேவையில்ல, உன்ன நானா தேவையில்ல, உன்ன தம்பி தேவையில்ல, ஒத்தருமே தேவையில்ல, நீ தனியாக என்னோட இருந்தா போதும். இதுவும் வாழ்க்கையில நல்லதல்ல, இன்பமான சந்தோஷமான ஃபேமிலி லைஃபை தரமாட்டாது. எனவே இப்படியான பயங்கரமான அபாயகரமான கேடுகட்ட பண்புகளை விட்டு அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அகில உலக முஸ்லிமான ஆண்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக.